பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். நிலை, அதாவது பீயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ ஃபீலிங்ஸ், அந்த புது ஃபீலிங்ஸோட வந்து புது முயற்சி அதோட சேரும்போது அது எந்த பொருளாக இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, அத்தனைக்குமே நம்மளுடைய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த ஒரு ஃபீல்டை நாம வந்து நம்மளுடைய கவனம் எங்கே செல்லுகிறதோ அங்கேதான் ஆற்றலும் செல்லுகிறது. wherever attention goes, energy flows. அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். எந்த ஒண்ணுமே நம்ம அனுபவத்துக்காக தானே பார்க்கணும். எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு கனவுகளையோ நாம அடையணும் அப்படின்னு நினைக்கிறது எதுக்காக நினைக்கிறோம்? நாம வந்து அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கணும்னாலும் இந்த ரெண்டும் ஒன்னாக வர வேண்டும். அதாவது மனம் இல்லது வந்து மூளை, அதுவும் உடலும் ஒன்றாக சிங்காயும் ஒன்றோடு ஒன்று ஒரே நிலையில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நிலை தான் நாம் இருத்தல் நிலை, அதாவது பீயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ அதை இப்ப நான் சொன்ன மாதிரி ஒண்ணு நினைக்கிறோம், ஒண்ணு வந்து என்ன ஒண்ணு இருக்கு, உள்ள ஒண்ணு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கோம் நம்ம அப்படின்னா அந்த ஸ்டேட்டை வச்சு நம்ம எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம எதை அச்சீவ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு புதிய இருத்தல் நிலைக்கு போக வேண்டும். அந்த புதிய பீயிங் ஸ்டேட்ல இருக்கும்போது தான் நம்மளால வந்து எதை ஒன்றையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும், எதை ஒன்றும் ட்ரை பண்ண முடியும். அதனால நாம வந்து புதுசா ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா ஒரு புது தாட்டோட ஒரு புது ஃபீலிங்ஸ், அந்த புது ஃபீலிங்ஸோட வந்து புது முயற்சி அதோட சேரும்போது நமக்கு புதியதாக ஏதாவது நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாண்டம் இயற்பியல், அதாவது குவாண்டம் சயின்ஸ் ஆனது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற ஃபீல்ட் ஒண்ணு நமக்கு இருக்கு. அதாவது அது எந்த பொருளாக இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, அத்தனைக்குமே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது மின்காந்த புலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மின்காந்த புலம் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கு, எல்லா பொருள்கள் மேலேயும் இருக்கு. ஒரு பூவாகட்டும், இல்ல ஒரு தாவரமாகட்டும், ஒரு வீடாகட்டும், எது பார்த்தாலும் அதுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இருக்கு. நமக்கும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இருக்கு. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து நாம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்றது. அதாவது எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு வடிவம் இருக்கு. அதாவது அந்த வடிவம் இருக்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டா அதுக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து ஆற்றல் பிளஸ் தகவல் இருக்கு. அந்த ஆற்றலும் தகவலும் சேரும் போதுதான் நாம வந்து இந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது வந்து நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம உள்ள என்ன நினைக்கிறோமோ, நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து நான் ரொம்ப வந்து கான்பிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் எனக்குள்ள வேற மாதிரி எண்ணங்கள் வரும்போது நான் அதையும் வந்து அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால வந்து நம்முடைய உள்நிலை என்ன இருக்கோ அந்த நிலையை இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்துறதுனால எப்படி வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு சொன்னா வைப்ரேஷன்ஸ் வழியாக வெளிப்படுத்தும். அந்த வைப்ரேஷன் நம்மளை விட்டு போகும்போதுதான் எந்த ஒரு பாசிட்டிவாகவோ ஒரு நெகட்டிவாகவோ நமக்கு உள்ள எந்த நிலை இருக்கோ அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம விட்டு வெளியே போகுது. அதனால நாம வந்து நம்மளுடைய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த ஒரு ஃபீல்டை நாம வந்து இந்த ஆற்றல் புலத்தோடு ஒன்றாக சேர்க்கும் போது இல்லது ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது வந்து அப்போ நமக்கு தேவையானதெல்லாம் நடக்கிறது. அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம கேட்டதெல்லாம் டக்கு டக்கு அப்படின்னு நடக்குது. சில சமயம் வந்து அது ரெண்டுத்துக்குமே பொருத்தம் இல்லாம இருக்கு. நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு சைட்ல போகுது, அந்த ஆற்றல் புலத்து ஒரு சைட்ல போகுதுன்னா அது வந்து நமக்கு வந்து சரியா ஃபிட் ஆகாது ரெண்டுமே.
இப்ப வந்து நம்ம ஒரு ட்ரெயின் இருக்கு, ஒரு ட்ரெயின் வந்து போகணும்னா அந்த இன்ஜினுக்கு பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட், அதாவது அந்த போகிஸும் கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கணும். அப்படி கரெக்டா கனெக்ட் ஆகும் போதுதான் அந்த இன்ஜின் போனா இன்ஜினுக்கு பின்னாடி இந்த போகிஸ் போகும். அது 10 இருக்கட்டும், 12 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், போகிஸ் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா எந்த ஒரு போகியுமே இந்த இன்ஜினை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டுத்துக்குள்ள இருக்க கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ரெண்டு ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வந்து இருந்தாதான் அது போக முடியும். அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸோட சேர்ந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது மின் காந்தம் புலம் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒண்ணு, அந்த நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒண்ணும் இந்த குவாண்டம் ஆற்றல் புலமும் ரெண்டும் ஒன்றாக ஆகும்போது, ஒரு மாதிரி அலைன் ஆகும்போது தான் நமக்கு நடக்குது. அடுத்தது குவாண்டம் இந்த ஆற்றல் புலத்தோடு இணையக்கூடிய நம்முடைய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டோம்னா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறையாக இருக்கும். எப்படி வந்து கைரேகை சொல்லுவோம் இல்லையா, அந்த கைரேகை வந்து உலகத்துல வந்து ஒரு 800 பில்லியன் பீப்புள் இருக்கட்டும், இல்ல வந்து 700 பில்லியன் பீப்புள் இருக்கட்டும், எத்தனை பேர் வேணுமாலாம் இருக்கட்டும், அத்தனை பேரோட கைரேகையும் வேற வேற மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முகசாயல் கூட 7 பேர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா, அதாவது ரிசம்பிளன்ஸ் இருக்கும், ஜாடைகள் இருக்கும். 7 பேர் உலகத்துல ஒரே மாதிரி பார்க்க இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா கைரேகை வந்து யாருக்குமே ஒன்னாக இருக்காது. கண்டிப்பா அதுல வந்து மாற்றங்கள் இருக்கும். அதுதான் வந்து ஒரு டிவைன் கிரியேஷனோட சீக்ரெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே வேற வேறையாக இருக்கும். ஒருத்தரது மாதிரி இன்னொருத்தர் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய நிலை ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறையாக இருக்கு. இதை வந்து சிம்பிளா சொல்லணும்னு சொன்னோம்னா, இதை வந்து நம்மளோட எனர்ஜி சிக்னேச்சர், அதாவது நம்மளுடைய ஆஹ் ஆற்றல் கையொப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளோட ஓன் சிக்னேச்சர் நம்மளாலதான் போட முடியும். வேற யாராவது காப்பி பண்ணி போட்டாங்கன்னா அது வேற விஷயம், அதுக்கு உண்டானது என்ன இருக்கும். ஆனா ஒரே பேராக இருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தரும் சைன் பண்ணக்கூடிய விதம் வேற. அதே மாதிரி நம்மளுடைய கை ரேகைகளும் வேற வேறையாக இருக்கு. அதே மூணாவது வேறுபாடு எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒவ்வொருத்தருக்கும் வேறையாக இருக்கு. அதனால நாம வந்து எப்படி இந்த குவாண்டம் ஆற்றல் புலத்தோடு இணைகிறோம்னா, நம்ம தினம் செய்யக்கூடிய இந்த தியானத்தின் வழியாகத்தான் நாம வந்து அங்க போய் ஜாயின் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், எதை வந்து செய்ய போகிறோம், எதை நாம உணர்கிறோம், இதுல எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு வேணும். நம்ம எதையாவது ஒண்ணு உருவாக்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு கிளாரிட்டி நமக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் உருவாக்க முடியும். நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு தெளிவும் வருது. தெளிவு மட்டும் இல்லை, இந்த குவாண்டம் ஆற்றல் புலத்தோட நாம போய் அந்த இடத்துல 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ இருந்துட்டு நாம வரோம். அப்படி வரும்போது நாம அந்த குவாண்டம் ஆற்றல் புலத்துல இருக்கக்கூடியது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிதல் வரும்போது நாம அதை புரிந்து கொண்டு நமக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அதை நம்மளால செய்து கொள்ள முடிகிறது. அதுதான் வந்து தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி. எண்ணங்களும் உணர்வுகளும் தான் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன அப்படின்னு இந்த ஆற்றல் இந்த குவாண்டம் ஆற்றல் வந்து இயற்பியல், குவாண்டம் ஆற்றல் புலம் நமக்கு சொல்லுது. இல்லைன்னா இந்த குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் சயின்ஸ் சிம்பிளா சொன்னோம்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கவனம் எங்கே செல்லுகிறதோ அங்கேதான் ஆற்றலும் செல்லுகிறது. வேறெவர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். இது நம்ம வந்து அடிக்கடி இந்த ரெண்டுமே கேட்டு கேட்டு நமக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சென்டென்ஸ், அதாவது ஃபெமிலியராக இருக்கலாம் சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். அதை வந்து நம்ம சரியா புரிந்து கொள்ளும் போது இதோட முதல் படி நமக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நம்ம எண்ணங்கள், எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை புரிந்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சயின்ஸ், இந்த பேசிக் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கும் போது தெரியாது. இதுல ஒரு முதல் ஒண்ணு நம்ம பார்த்தோம். அதாவது இப்ப நம்ம இந்த குவாண்டம் ஆற்றல் புலத்தோட 3 கோட்பாடுகளை பார்க்கிறோம். அதாவது வந்து நாம் திடமான அதிக ஆற்றல் உள்ளவர்கள், குறைந்த பொருள், இததான் இப்ப நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, நாம எல்லையற்ற சாத்தியங்களும் மற்றும் திறன் கொண்டவர்கள். மூணாவது வந்து உற்று நோக்குதல்,
நம்முடைய சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது. இந்த மூணு அடிப்படை கோட்பாடுகள், அதாவது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ். அதே மாதிரி நமது எண்ணங்களும் உணர்வுகளும் நமது வாழ்க்கையை உருவாக்குகின்றது. இதுல பார்த்தோம்னா நாம இந்த அணு துகள்கள் பார்த்தோம், அணு துகள்குள்ள எலக்ட்ரான்ஸை பத்தி இப்ப பார்த்தோம். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அலை வடிவமாக இருக்கு. அலை வடிவமாக இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா இடத்துலயும் செமண்டேனியஸா இருக்கு. எல்லா இடத்துலயும் இங்க பார்த்தா அங்க இருக்கு, அங்க பார்த்தா இருக்கு, எல்லா இடத்துலயுமே அது பரவி இருக்கு. ஆனா அந்த பரவி இருக்கும்போது அந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம சாதாரண கண்ணால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளால அந்த கண்களை நார்மலான டைம்ல நம்மளால அதை பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் அந்த எலக்ட்ரான் பரவி இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் எங்க இருக்கு, ஒரு நிமிஷம் அடுத்த பாயிண்ட்ல இருக்கு, இன்னொரு நிமிஷம் பார்த்தா அந்த கடைசிக்கு போகுது, கடைசியில இருந்து திரும்பி சென்டருக்கு வருது. இப்படி அது எல்லாருமே மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்மளால அதை சரியாக இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேலும் அது அலைகளாக இருக்கு. அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அலைகளாகவும் இருக்கும், அட் தி சேம் டைம் தனித்தனியாக உருவாகவும் இருக்கு. எப்படி வேணுமாகவும் அது இருக்கலாம். அந்த அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதாவது நம்ம எப்படி இதை புரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம ஒரு 10,000 காயின்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ரூபா 2 ரூபா காயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எங்க பார்த்தாலும் பரவி இருக்கும். அந்த மாதிரி இது எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ்குள்ள நாம கவனம் செலுத்தும் போது அந்த எலக்ட்ரான் கரெக்டாக தெரியுது. அதாவது நாம குறிப்பா நமது முழு கவனத்தோட அந்த ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரானை பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அடுத்தது இந்த எலக்ட்ரான்கள் என்னவாக இருக்குன்னா அவை எல்லாமே பொட்டன்ஷியலாக இருக்கு. அதாவது எப்படி நாம ஒரு நீர் குமிழி இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் பபிள் அப்படி தொட்டிங்கன்னா டக்குன்னு அப்படி உடஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஒரு பொட்டன்ஷியல்ஸ், அதாவது பாசிபிலிட்டிஸா இருக்கு. அதாவது நாம ஒரு ஆற்றல் வளமுள்ளதாக இருக்கு. நம்ம அதை பத்தி நினைச்சு பார்த்தோம், அதை உற்று பார்த்தோம்னா நம்ம கணக்கு அது தெரியக்கூடிய நிலையில ஒரு ஆற்றலோட அவைகள் இருக்கு. ஆனா அந்த ஆற்றல்ங்கிறது எல்லா இடத்துலயும் பரவி கணக்கில்லாம இருக்கு. எதுக்காக நம்ம சொல்றோம்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ்கள் நமக்கு இருக்கோ அத்தனை சாத்தியக்கூறுகளும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குவாண்டம் ஆற்றல் புலமானது நமக்கு சொல்றது. அதாவது இங்க துணை அணுத்துகள் மட்டத்தில் அனைத்தும் அலை மற்றும் துகள்கள் ஆகும். இது பல சாத்தியங்களுக்கு வழிவகுக்கிறது. நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அவை எல்லாமே இந்த சின்ன சின்ன எலக்ட்ரானோட ஒரு அணு துகள்களாக ஒரு பார்ட்டிகளாக தான் விரிஞ்சிருக்கு இந்த குவாண்டம் ஆற்றல் புலத்துக்குள்ள. அந்த ஆற்றல் புலத்துக்குள்ள நமக்கு அதை போய் கண்டுபிடிச்சு எடுக்கணும்னு சொன்னா நம்மளுடைய கவனம் அது மேல உற்று நோக்குதலாக இருக்க வேண்டும். அப்படி உற்று நோக்கும் போதுதான் அந்த ஒரு எலக்ட்ரான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க இதுல. அதாவது கண்ணுக்கே தெரியாம இருக்கு, ஆனா நம்ம ஒரு ஆங்கிள் நம்ம முழு கவனத்தையும் செலுத்தி பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இரவு நேரம், அதாவது மேகமே இல்லாத ஒரு வானம் இருக்கு. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பீச்ல நின்றுட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கீங்க. நின்றுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இருண்ட கருமையான ஒரு வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. எல்லா இடத்துலயும் நட்சத்திரங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனா அந்த நட்சத்திரங்களுக்குள்ள நீங்க ஒரு துருவ நட்சத்திரத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? அந்த துருவ நட்சத்திரம் எந்த திசையில இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க முழு கவனத்தையும் வச்சு உங்க கண்ணை அங்க இங்க 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 ஓட்டி பார்த்துட்டு கடைசியில அந்த ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்து இதை கண்டுபிடிக்கும் போது, ஓ இந்த இடத்துல பாருங்க, அந்த இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஸ்டார் தெரியுது. அந்த ஸ்டாரோட ஒளி ரொம்ப அதிகமா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் துருவ நட்சத்திரம் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. இந்த துருவ நட்சத்திரம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்மளோட ஃபுல் எனர்ஜியை போடுறோம், ஃபுல்லா நம்ம அட்டென்ஷனை போடுறோம். அதுவும் நம்ம கவனம் இங்க சிதறாம அதை பார்க்கும்போது மட்டும்தான்
அங்க இருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரம் கிடைக்கும். சில சமயம் நம்ம ஃப்ரெண்டே பாரு இங்க இருக்க அந்த நட்சத்திரம், இங்க இருக்க அந்த நட்சத்திரம் சொன்னா கூட எங்க இருக்கு எனக்கு சரியா தெரியலையே அப்படின் போது அவன் பாரு இந்த லெஃப்ட்ல இங்க இருந்து பாரு, ரைட்ல இங்க இருந்து பாரு, இந்த ஆங்கிள் பாரு அப்படின்னு நம்மளை கூட்டி இப்படி இப்படி நம்ம சில சமயம் வந்து நம்ம தோள்களை கூட அசைச்சு பார்க்கும் போதுதான் அந்த துருவ நட்சத்திரம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த துருவ நட்சத்திரம் நாம தேடி போய் பார்க்கணும்னு விரும்பி பார்த்தா அந்த நட்சத்திரம் அங்க அங்க நம்ம கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா அந்த துருவ நட்சத்திரம் கோடிக்கணக்கான நட்சத்திரோட ஒளி நட்சத்திரமாக அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நாமளும் தனியா நாமளே தான் இருப்போம். வந்து நமக்கு வந்து எப்ப தேவையோ எதை அதை பார்க்கணும்னு நமக்கு தோணுதோ அது அந்த ஒரு முயற்சியோட நம்ம பார்க்கும்போது துருவ நட்சத்திரம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. நம்ம பார்த்தாலும் பார்க்கனாலும் துருவ நட்சத்திரம் அங்க இருக்கதான் போகுது. நாம வந்து அந்த துருவ நட்சத்திரம் பார்த்த வேணும் பார்க்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லைனாலும் நாம பாட்டு நம்ம இருக்கத்தான் போகிறோம். அதனால வந்து எப்ப நாம வந்து ஒரு டிட்டர்மினேஷனோட அதை பார்க்கணும்னு முடிவெடுத்து அதை வந்து உற்று நோக்கும் போது நட்சத்திரம் தெரியுது. அதே மாதிரிதான் நாம இங்க பார்க்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்கள். ஏன்னா எலக்ட்ரான்களுக்கு இதை நம்ம பார்க்கணும், இது நமக்கு தேவை அப்படிங்கறத நினைச்சு உற்று பார்க்கும்போது அது நமக்குள்ள வந்து ஒரு பாசிபிலிட்டியாக தெரியறது வந்து நமக்கு தெரியுது. ஏன் இந்த குவாண்டல் புலம் எதுக்கு இந்த எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அந்த குவார்டர் ஆற்றல் புலத்துக்குள்ள இருக்கு. நமக்கு பணம் வேண்டுமா, கார் வேணுமா, வீடு வேணுமா, புகழ் வேணுமா, கேரியர் வேணுமா, இல்ல சக்சஸ் வேணுமா, அழகு வேணுமா, இல்ல வந்து நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணுமா, ஆரோக்கியமா இருக்கணுமா, எந்த ஒரு பொருள் நமக்கு தேவையோ, எந்த ஒரு தேவை நமக்கு இருக்கோ அத்தனை தேவையுமே இந்த ஆட்டம் புலத்துக்குள்ள இருக்கு. அந்த ஆற்றல் புலத்துக்குள்ள எல்லாமே வந்து ஒரு சாத்தியக்கூறுகளாக இருக்கு. அதாவது வந்து எலக்ட்ரான் மாதிரி இருக்கு. அந்த எலக்ட்ரானை நம்ம வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அதை கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியும் போது கைக்குள்ள கொண்டு வரலாம். அதுதான் விஷயம். நம்ம எப்படி வந்து ஆற்றல் புலத்துக்குள்ள ஒரு பர்டிகுலர் தேவைய நம்மளுடைய தேவையை தெளிவா நம்ம பார்க்கும் பொழுது அப்பொழுது நமக்கு வந்து இந்த சாத்தியக்கூறுகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம கைக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க அந்த துருவ நட்சத்திரத்தோட ஒரு எக்ஸாம்பிள வந்து மனசுக்குள்ள வச்சீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு எப்ப தேவை அப்படின்னு நம்ம தோணுகிறதோ அப்பதான் வந்து நம்ம அதை எடுத்து பார்க்கிறோம் அப்படின்ட்டு. அதாவது உட்புறம் அனைத்தும் துணை அணுத்துகள்களால் ஆனவை. ஒவ்வொரு ஆட்டமும் அணுத்துகள்களால் ஆனவை. ஆட்டம் வந்து 99.99% தான் நம்ம சொல்றோம். அதுக்கு பிள்ளை இவ்வளோ 9 போட்டிருக்கு. அது எல்லாமே காலியாக உள்ளது. ஆனால் அது ஆற்றலால் நிரப்பப்பட்டு உள்ளது. இது எங்கும் ஒருவருக்கு ஒருவர் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல் அலைகளாகும். அதனாலதான் நம்ம சொல்றோம் குவாண்டம் ஆற்றல் புலத்துக்குள்ள போகும்போது ஒரு ஒன்னஸ் வருது, நாம எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய ஆற்றலும் அதுக்குள்ள கலக்கிறது. அதனால அது ஒரு பெரிய ஆற்றல் அலையாக நமக்கு இருக்கு. துணை அணுத்துகள்கள் மட்டத்தில் அனைத்தும் அலை மற்றும் துகள்கள் ஆகும். அந்த துகள்கள் எல்லாமே பல சாத்தியங்களுக்கு வழிவகுக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஒற்று நோக்குதல் வந்து ஒரு துணை அணுத்துகள்கள் பருப்பொருளாக மாறுகிறது. அதாவது நாம இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு போக்கஸோட நம்ம வந்து பார்க்கும் பொழுது உற்று நோக்கி கவனிக்கும் போது அந்த ஒரு துகள்கள் அந்த ஒரு எலக்ட்ரான் எது ஒரு சாத்திய கூறுகளாக இருக்கிறதோ அது பருப்பொருளாக நமக்கு மாறுகிறது. அதாவது அப்சர்வேஷன் கிரியேட்ஸ் பாசிபிலிட்டிஸ். உற்று நோக்குதல் சாத்தியங்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இதை வந்து சிம்பிளா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது நீங்க வந்து ஒரு தோட்டத்துக்கு போறீங்க, தோட்டத்துக்குள்ள போகும்போது மாமரங்கள் இருக்கு. அந்த மாமரத்துல நிறைய வந்து ஒரு அழகான மஞ்சள் கலர்ல பழுத்த மாம் மாங்காய் மாம்பழம் அது வந்து தொங்கிட்டே இருக்கு. இதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அழகான மாமரம், மாமரத்துக்குள்ள ஒரு 200 300 மாம்பழங்கள் அப்படி பார்த்தாலே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கு, டெம்டிங்கா இருக்கு. இந்த டெம்டிங்கா இருக்கும்போது அந்த தோட்டத்துக்குள்ள போய் நம்ம அந்த மாம்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி எல்லா மாம்பழத்தையுமா சாப்பிடுவோம்னு நம்ம நினைப்போம் இல்லையே. அதுக்குள்ள ஒரு மாம்பழத்தை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓ இந்த கிளைக்குள்ள பாரு, இந்த 2 கிளைக்குள்ள அந்த 3வது இலைக்கு பக்கத்துல ஒரு மாம்பழம் இருக்கு பாரு, அது வந்து ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப எல்லோவா இருக்கு, பெருசா இருக்கு,
டேஸ்டாக இருக்கும் போல இருக்கு அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்றோம். அப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு எது சாப்பிடணுங்கிற தேவை மட்டும் இல்ல, எதை நாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அனுபவம் அட் த சேம் டைம் நமக்கு வந்து கிளியராக இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒண்ணு முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண பின்னாடி நம்ம கைக்கு வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 5-6 கல்லை எடுத்து நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கல்லா ஒரு ஆங்கிள் நம்ம உடம்ப வளைச்சிக்கிட்டு நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய முழு கவனம், முழு கவனிப்பு, நம்மளுடைய பார்வை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அந்த மாம்பழம் இருக்கும், இந்த மாம்பழத்து மேல கல்லை தூக்கி போடுவோம். முதலத்துக்கு வராது, ரெண்டாவதுக்கு வராது, நான் மூணாவதுலயோ நாலாவதுலயோ கண்டிப்பாக அந்த மாம்பழம் நமக்கு கீழே விழும். இந்த மாம்பழத்தை நம்ம வந்து கையில எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டு நாம அனுபவிக்கிறோம் அதோட டேஸ்ட். அதே மாதிரிதான் நம் நண்பர்களே, நமது வாழ்க்கையில வந்து நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல நாம தெளிவா அதை வந்து குறிச்சு வச்சுக்கணும். குறிச்சு வச்ச பின்னாடி நாம வந்து இந்த தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்ணும்போது நமக்கு அந்த குவாண்டம் ஆற்றல் புலத்தோடு நம்ம போய் சேருகிறோம். இப்படி சேரும்போது எது தேவையோ நமக்கு அதை குறி வச்சு நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். அப்படி குறி வச்சு கவனம் செலுத்தும் போது அது நமக்கு யதார்த்தமாக கைக்குள்ள வருது. அதாவது இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறோம், கவனம் நமக்கு சிதறாம இருக்கணும். என்ன தேவை நம்ம செலக்ட் பண்றோமோ அத கவனம் சிதறக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு தெளிவா எது வேணுமோ அதை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். மூணாவது, அதை நம்ம எப்படி கைக்குள்ள கொண்டு வரோங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி எடுத்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஏன்னா எல்லா அனுபவங்களும் நமக்கு என்ன தேவையோ அவையெல்லாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு. இப்ப ரெஸ்டாரண்ட்ல நீங்க போனீங்கன்னா வந்து அவங்க பெரிய மெனு லிஸ்ட் கொடுப்பாங்க. மெனு லிஸ்ட்ல வந்து நீங்க எதை வேணா செலக்ட் பண்ணலாம். எந்த ஒரு மசால் தோசை வேணா செலக்ட் பண்ணலாம். நீங்க இல்லைன்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலா வேணா செலக்ட் பண்ணலாம். இல்ல வந்து நீங்க வந்து இந்த வந்து பட்டர் நான் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அந்த ஸ்டஃப்டு குல்ச்சா பண்ணலாம். எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். அப்படி வந்து எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள ரெடியா இருக்கு. நீங்க என்னத்தை ஆர்டர் பண்றீங்களோ அப்படி ஆர்டர் பண்ணும்போது அந்த டிஷ் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகி கைக்கு வருது. அதே மாதிரி இந்த குவாண்டம் ஆற்றல் புலத்துக்குள்ள நமக்கு வேண்டியது எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எது வேணாலும் கிடைக்கும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த வெயிட் பண்ணதுக்கு நாம பார்த்து கரெக்டாக ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுக்கணும்னா நாம அதோட முழு கவனத்தையும் செலுத்தி உற்று நோக்கும் போது அது நமக்கு யதார்த்தமாக வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆற்றல் புலம் சொல்லுகிறது. நல்ல மேற்கொண்டு இந்த வந்து நம்ம எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்ணலாம் லைஃப்ல அப்படிங்கறத வந்து நாளைக்கு நாம வந்து இந்த இதுல பார்க்க போறோம். மேற்கொண்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கல நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் நாம் விஷயத்தை வெளிப்படுத்த முடியும். அதாவது அந்த ஃபுல் ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் போடும்போது நமக்கு தேவையானது கிடைக்கிறது அப்படின்னு இந்த குவாண்டம் ஆற்றல் புலம் சொல்லுகிறது. இந்த குவாண்டம் ஆற்றல் புலத்தோட பேசிக்கா நம்ம என்ன வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் 3 பார்த்தோம். அதாவது நாம எல்லாருமே எனர்ஜி, நமக்கு எல்லையில்லாத சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, நாம வந்து உற்று நோக்கும் போது சாத்தியங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இந்த 3க்கும் மட்டும் இல்லாமல் எப்படி எண்ணங்கள் வந்து நமது வாழ்க்கையை உருவாக்குகின்றன, எண்ணங்களும் உணர்வுகளும் நமது யதார்த்தத்தை உருவாக்குகின்றன அப்படிங்கறதையும் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். அதாவது நமக்கு ஏதாவது ஒண்ணு யதார்த்தமாக நடக்கணும்னா நாம வந்து இதை ஃபாலோ பண்ணணும். அதாவது இது வந்து இன்னையத்தோட ஒரு லெசன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு புரியணும், கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அப்படிங்கறதுனால இந்த கிளாஸை வந்து நாம வந்து அபிஷியலா இப்ப முடிச்சுக்கிறோம். அனைவருக்கும் கங்கள்.